ஐயனார் துறை சீரியல்ல நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சேரனோட ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வரும். யாரா கால் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தா கார்த்திகா தான் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. பட் வந்து சோழன் வந்து அட்டன் பண்ணாமல் கார்த்திகாவை ஃபோனை வந்து சேரன்கிட்ட கொடுத்து பேச சொல்லுவாங்க. பட் சேரன் வந்து ரொம்பவே தயங்குவார் பேசுகிறதுக்கு. என்னதான் நம்ம வந்து இன்னசென்ட்டாக இருந்தாலும் நம்மளோட எக்ஸுக்கு வந்து சும்மா சும்மா கால் பண்ணாது அவங்கள வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ சேரன் வந்து கார்த்திகா ஃபோனை அட்டன் பண்ணார். பட் அட்டன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்குலாம் வந்து கட் பண்ணிவிடுவார். ஃபோன் எடுக்க மாட்டார். ஸோ அது கார்த்திகா வந்து இதை அவாய்ட் பண்ணுறது 2 பேருக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சோழனும் நீலாவும் வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. நீலா வந்து ஒருத்தர் என்ன சத்தம் போட்டார், நான் ஒழுங்காக டிசைன் பண்ணலன்னு சொன்னதும் சோழன் வந்து நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லுவார். நீலா வந்து என்னங்க இது ஆஃபீஸ், இது நான் நீங்கள் கேட்டிங்க நான் சொன்னேன், நானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், நீங்களாம் ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங்கோ நிலா வந்து ஆஃபீஸ் போகும்போது நான் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சோழன் சொல்லுவார். பட் நிலா வந்து நானே போய்க்கிறேன், யாரும் வர தேவையில்லை, எனக்கு நானே போயிட்டு வரணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓகே, நிலாவோட ஆசையும் வந்து ஃபாலோ பண்ணணும். பட் நிலா வந்து சேஃபாக போயிட்டு வரணும். நிலாவுக்கு வந்து ஒரு 2 வீலர் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி சோழனுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்காக சோழன் வந்து சேரன்கிட்டேயும் அவங்க தம்பி வந்து பாண்டியன்கிட்டேயும் வந்து ஒரு 2 வீலர் வாங்குறத பற்றி பேசுவாங்க. ஸோ பாண்டியன் வந்து நான் பார்க்குறேன், நல்ல வண்டி வந்தால் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே க்யூட்.